கோயில் வேணும்னு சொல்லி தாய்மார்கள்லாம் கேட்டாங்க. அப்போது கோயில் உருவாக்கணும்னா கோயில் என்ன பண்ணுறது, ஜனங்கள் வந்து அழுக ஆரம்பிச்சு. நைட்டில் இறந்துன்னா குழந்தை திடீர்னு இறங்கும்போது பேதி ஆகிறாங்க. முழுச பெரியவங்க கூட இறந்துடுறாங்க. இந்த இடத்துல என்ன செய்யறா, கோயில் கட்டி ஆகணும். கோயில் கட்டிருக்கும்போது 10 பைசா 5 பைசா நாடகம் இதுதான் வரும் வசூல். அப்போ ஒரு 110 ரூபா மொத்தமே வந்துச்சு. ஏற்கனவே வந்தவங்க அங்கங்கே திருச்சி, தஞ்சாவூர், கழுகுமலை இதெல்லாம் போனவங்க தாலி அடமான வச்சு, பொருள் அடமான வச்சு உள்ளே எல்லாம் ராத்திரியில் சாகும். இவங்களே ஆம்பளையில சில பேர் பகலில் போட்டுக்கிட்டு வேலை இல்லாமல். பீடிக்கான்றது ஒரு ஊர். அந்த ஊரில் முனீஸ்வரர் அங்கே அந்த பூச்சி சிலை எல்லாம் இருந்துச்சு. அதே இது பிரகாரம் இங்கே வைக்கணும்னு சொல்லி எல்லோரும் சொன்ன கூட சரிங்க அதை வச்சோம். வச்சதுலேருந்து சாவு இல்லை, துக்கம் இல்லை. ஜனங்க படிப்படியாக முன்னேற ஆரம்பித்தாங்க. எங்கள் ஏரியாவில் பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சுற்றி தண்ணியில் அவங்க தண்ணிக்கு வர்றாங்க, கடைக்கு போகிறாங்கன்னா இந்த ஆடைகளை தூக்கிக்கிட்டு வர வேண்டியிருக்கு. தூக்கிட்டு வரும்போது ரோடு மேலே அந்த பயரிசை பகுதியிலேருந்து நேர ரோட்டில் இருந்த ஆளுகள்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க. இவ்வளோ ரொம்ப கேவலமாக இருக்குது. எங்களால் ஒன்றும் செய்ய முடியல அப்படின்ட்டு நான் அழுதுட்டேன். பட்டா வரலையே 3 நகர் இருக்கும். இந்திரா காந்தி நகர், சாஸ்திரி நகர், பக்தவச்சலம். இந்த 360 பேரில் 125 பேர் 170 பேரோ பணம் கட்ட வேண்டியிருக்கு. அந்த பணத்தையாவது வாங்கணும்ல, அதுவும் வாங்கலை. அந்த பட்டா அங்கே இருக்குது. என்னன்னு கேட்டால் அரசாங்கம் எங்களுக்கு ஆர்டர் கொடுக்கும். கோயில் வேணும்னு சொல்லி தாய்மார்கள்லாம் கேட்டாங்க. அப்போது கோயில் உருவாக்கணும்னா கோயில் என்ன பண்ணுறது, நான் கொஞ்சம் அதில் வெறுப்புடையவன். ஏன்னா மருமகள எங்கள் அக்கா அப்போவே ஒன்று இறந்து போச்சு. அதனால் அதில் அந்த துக்கம் தாங்க முடியாமல் சாமியை கும்பிடுறதில்ல, அங்கேயும் கோயிலுக்கு போகிறதில்ல, கும்பிடுறதில்ல. பார்த்தேன் ஜனங்கள் வந்து அழுக ஆரம்பித்தாங்க. நைட்டில் இறந்துன்னா குழந்தை திடீர்னு இறங்கும்போது பேதி ஆகிறாங்க. முழுச பெரியவங்க கூட இறந்துடுறாங்க. இந்த இடத்துல என்ன செய்யறா, கோயில் கட்டி ஆகணும். அப்போ என்ன கோயில் கட்டலாம், யார் அரசாங்கத்திட்ட கேட்டால் யார் செய்யணுமா? தமிழ்முத்து செயலாளர் ரத்னப்பள்ளி தலைவராக இருக்கார். நான் துணைத் தலைவராக இருந்தேன். நிர்வாகத்தில் சொல்லி கோயில் கட்டிருக்கும்போது 10 பைசா 5 பைசா நாடகம் இதுதான் வரும் வசூல். அப்போ ஒரு 110 ரூபா மொத்தமே வந்துச்சு. 110 ரூபா வந்துச்சுன்னா அப்போ இது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 5 பேர், தமிழ்முத்து, வி காந்தி, ரெங்கையா, கோபால், சிங்காரம், நான் எல்லாம் சேர்ந்தெடுத்து பொறுப்பில் இல்லாமல் அப்படியே வேலை செஞ்சோம். 66 அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி. அப்போ சங்கம் கட்டுறதுக்கு, அந்த கோயில் கட்டுறதுக்கு காசு இல்லையே. 105 ரூபாய்க்கு இந்த பொருள் வாங்கியாச்சு, செம்பு இது வாங்கியாச்சு. எங்கே இடம் பார்த்தாச்சு, அந்த கிரவுண்டு ஓரமாக. அந்த கிரவுண்டு ஏற்கனவே இந்த ஹைஸ்கூல் வந்து இதில் இருந்தது, இருக்கஞ்சேரி ரோட்டில். அந்த ஸ்கூல் கவுண்டி கிரவுண்டு அவங்க ஒதுக்கி நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதை நாங்கள் நடத்த ஆரம்பிச்சிட்டோம். நம்ம பிள்ளைகள்லாம் அதில் கிரவுண்டில், அந்த கிரவுண்டை நாங்கள் அடிக்கலை, அப்படியே வச்சு குழந்தைய அதில் தான் சில பேர் வேலை பார்த்து பெரிய பெரிய ஆளுகளாக இருக்காங்க. வேலைக்கும் போகிறது, அரசாங்கத்தை போய் கேட்க வேண்டியதை கேட்குறது, செலவு கேட்குறது. அவங்க மத்திய சர்க்கார்லேருந்து ஓசான்னு ஒருத்தர் இருந்தார், அவர் அனுப்பிச்சாங்க. அனுப்பிச்சு பார்த்தாங்க. இப்படி ஒருத்தராக பார்த்து கடைசியில் டிஎம்கே ஆட்சிக்கு வந்துச்சு. டிஎம்கே ஆட்சிக்கு வந்தோடனே இங்கே 1 மாதம் படி கொடுப்பாங்க கேம்பில். அவங்க வந்து 7 மாதம் படி கொடுத்து, படி மொத்தத்தையும் கொடுத்து கையில் கொடுத்து ஒரு மாதம் கேம்பிலே வச்சுருந்து போய் வீடு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு. அப்படியே சொல்லிட்டு இருக்கிற இடத்துல நாங்கள் வீடு போட்டோமா, அந்த அங்கே வர்ற ஜனங்கள்லாம் இங்கே டேரெக்டாக வந்துடுது. டேரெக்டாக வந்து பசி பட்னி. ஏற்கனவே வந்தவங்க அங்கங்கே திருச்சி, தஞ்சாவூர், கழுகுமலை இதெல்லாம் போனவங்க தாலி அடமான வச்சு, பொருள் அடமான வச்சு பிள்ளையெல்லாம் ராத்திரியில் சாகுது. இவங்களே ஆம்பளையில சில பேர் பகலில் போட்டுக்கிறது, வேலை இல்லாமல், காசு இல்லாமல், இப்படி ரொம்ப கஷ்டத்தை பார்க்குறதுக்கு யாரும் இல்லை. நாங்களா இப்படி படிப்படியாக இப்போ இந்த மாதிரி ஒரு 10 வீடு இருந்தோடனே அவங்க அதை அண்டி வந்துடுறாங்க. அவங்க அண்டி வந்தோடனே கொஞ்சம் அவங்களுக்கு தெம்பானோடனே அதே மாதிரி ரெடியூஸில் கொடுத்து போட ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி பாரதி நகர், குறுக்குப்பேட்டை அங்கே போட்டாங்க. அப்புறம் அன்னை சிவகாமி நகர் அங்கே எண்ணூர் அங்கே போட்டாங்க. இப்படி ரெட்டில்ஸு இது திருச்சி, தஞ்சாவூர் அங்கங்கே குடிசைகள் போட்டு குடியிருக்க ஆரம்பித்தாங்க. இதில் ஐஎன்ஐக்கு அப்ளை பண்ணாங்க சில பேர். அப்போ இந்திரா காந்தி அவங்க ஒரு சர்வே பண்ணிட்டு போயிட்டாங்க. மருமாவட்டம் வந்தவங்க தான் சரி, அந்நிய நாட்டிலேருந்து வந்தவங்க, இதில் தியாகி அன்னை இஎன்ஐயில் சேர்ந்த நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அவங்களுக்குலாம் இது பென்ஷன் கொடுக்கணும், 50 ரூபா ரொம்ப கொடுத்தாங்க. 50 ரூபா தானே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கறை இல்லாமல் இருந்துச்சு. ஊர் வேலையே பார்த்துக்கிட்டு அங்கே ஓடி ஆகி அடிக்கிட்டு இதே இது பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான்
டிஎம்கே ஆட்சிக்கு வந்து ஏதோ எம்எல்ஏ சத்யானந்த் வந்தாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு செய்வாங்க. ஃபாதர் என்ன பண்ணார், அவங்கள காண்டாக்ட் பண்ணி கக்கூஸ் குடிக்கிறாங்க. கக்கூஸ் அவங்க ஒரு 15,000 20,000 ஆச்சு. இந்த கக்கூஸ் அந்த கோயிலுக்கு முன்னாடி ஒரு கிரவுண்ட் இருக்குது, அந்த மூலையில் கட்டினாங்க. அதே இது பாழாகி போச்சு, அப்படி இருந்துச்சு. அப்புறம் அவங்கவுங்களும் கக்கூசு கட்டுறதுக்கு இடம் இல்லை. அப்போ அவங்களுக்கு ஸ்டெண்டு மாதிரி போடுவோம், மாடுக்கு வந்து முட்டி அதை நாசம் பண்ணிட்டு போயிடும். ரொம்ப சிரமப்பட்டிருந்தாங்க. இந்த 1வது தெருலாம் கிடையாது, ஏன்னா ஒதுங்கிறதுக்குன்னு இடம் வச்சோம். அப்போது 8-1 செக்ஷனில் அந்த கோயிலுக்கு போட்டோம் மண்டபம். ஆனால் கோயில் வசூல் பண்ணி கட்டிட்டோம். சங்கம் இருந்துச்சு 1வது தெருவில், அதை பிரித்து கொண்டாந்து போட்டு பிடிச்சி என்ன பேர் வைக்கிறது. அப்போ அங்கே பீலிக்கான முனீஸ்வரனா ஃபேமஸாக இருக்கும் பர்மாவில். இந்த பீலிக்கான முனீஸ்வரர் பேரை வச்சு, பீலிக்கான்ன்றது அந்த ஊர் பேரா? பீலிக்கான்றது ஒரு ஊர், அந்த ஊரில் முனீஸ்வரர், அங்கே அந்த பூச்சி சிலை எல்லாம் இருந்துச்சு. அதே இது பிரகாரம் இங்கே வைக்கணும்னு சொல்லி எல்லோரும் சொன்ன கொண்டா சரின்னு அதை வச்சோம். வச்சதுலேருந்து சாவு இல்லை, துக்கம் இல்லை. ஜனங்க படிப்படியாக முன்னேற ஆரம்பித்தாங்க, படிப்படியாக வீடு கட்ட ஆரம்பித்தாங்க, படிப்படியாக வேலைகள் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அன்றைக்கி கடைப்பிடிக்க இந்த மேளம் வரமாட்டேன்ட்டாங்க. அவங்களுக்கு எப்படி அடிக்கிறது தெரியாது இங்கே உள்ளவங்களுக்கு. அப்போ அது சொல்லி கொடுத்தோம், இப்படி தான் அடிக்கணும், டம் 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 அப்படி அப்படின்னா அப்படியே அவங்க சொன்னோம்னா அப்படியே அடித்தாங்க. நாங்கள் கரகம் கொண்டு வந்து இறக்கி அங்கே. ஆனால் சாமி வைக்கும்போது மழை இப்படி மழை பெஞ்சுன்னா அப்படி கொதிக்கும், அது அந்த தண்ணி கொதிக்குமா, அது சகதியமாகிடும். சரிண்ணா என்ன பண்ணுறது, அது கொஞ்சம் நேரம் மழை பெஞ்சிச்சு. எல்லாம் திட்டினாங்கன்னா ஜனங்க எல்லோரும் கிறிஸ்டின்லேருந்து முஸ்லீம்லேருந்து தமிழர்களெல்லாம் சேர்ந்து எல்லாம் கும்பிட ஆரம்பித்தாங்க. திட்டாதீங்க, நம்மளுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு, நல்ல காலம். அப்படியே அது சொன்னது மாதிரி நல்ல காலம் போகுது. இந்த ஃபயர் சர்வீஸு ரோடு அங்கே தண்ணி போகும். அப்போ தான் 1968 நினைக்கிறேன், 68. அப்போ ரத்னப்பிள்ளை இருக்கார், அவர் நாங்கள். அப்போ அண்ணா வந்து லண்டன் போயிருக்காரு. நான் முதலமைச்சர் ஆகலை இவர், அண்ணா லண்டனுக்கு போயிருக்காரு. அப்போது மத்திய அளவில் ஆக்டிங் பார்க்குறாரு. சத்யானந்த் வந்து மத்திய அளவுலாம் கேபினட் மீட்டிங் அங்கே நடக்குது, அங்கே கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே போனோம். அந்த கேபினெட் மீட்டிங்கில் அந்த நகர், நாங்கள் அந்த இந்திரா காந்தி நகர், இவங்கெல்லாம் உட்காந்து பேசுவோம். அப்போ நான் போகும்போது இந்த என் சட்டையெல்லாம் இப்படி கிழிஞ்சிருக்கும், கிழிஞ்சி தொங்கும் பாக்கெட்லாம். அதை போட்டு தான் போனேன். அப்போ நான் ஒன்று பேசலாமான்னு. எங்கள் ஏரியாவில் பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சுற்றி தண்ணியில் அவங்க தண்ணிக்கு வர்றாங்க, கடைக்கு போகிறாங்கன்னா இந்த ஆடைகளை தூக்கிக்கிட்டு வர வேண்டியிருக்கு. தூக்கிக்கிட்டு வரும்போது ரோடு மேலே அந்த ஃபயர் சர்வீஸ் பகுதியிலேருந்து நேர ரோட்டில் இருந்து ஆளுகள்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க. இவ்வளோ ரொம்ப கேவலமாக இருக்குது எங்களுக்கு, எங்களால் ஒன்றும் செய்ய முடியல அப்படின்ட்டு நான் அழுதுட்டேன். அப்படிப்பட்ட சூழ்நிலை, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்களுக்கு நீங்கள். அவர் என்ன பண்ணார், உடனே அந்த இடத்த பார்க்கணுன்னு மத்திய அரசு உத்தரவு போட்டார். உத்தரவு போட்டு உடனே மீட்டிங் இது பண்ணி 18ஆம் தேதி கண்டிப்பாக வரோம் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் கூட்டத்தை போட்டார். இந்த பாதை போடலை. இந்த பக்கம் சாமியார் அழைப்போட மாதவரத்தில் தென்னை மரத்தை வெட்டிட்டு வந்து பாலம் போட்டு, அந்த பாலத்தை போட்டு தான் ஏறி வர்றது. சாஸ்திரி நகர் நம்மளுக்கும் பாலம் அதுதான். அப்போ அவங்க வர்றது ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. இருந்தாலும் எங்கள் ஆளுகள்லாம் கீழே நின்றுக்கிறோம், நீங்கள் மேலே போங்க அப்படின்னு சொல்லி இவங்க பிடிச்சிக்கிட்டே வந்துட்டாங்க. வந்து அங்கே தான் அந்த ஆரியமாச்சு சங்கம் இருந்துச்சு, அங்கே உட்காந்தாங்க. அப்போது பத்ரிநாத் கலெக்டர் அவர் அங்கே வர்றதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்துருந்தார், எங்களை நீங்கள் எவ்வளோ நாள் திட்டுங்க, உங்களுக்கு செலவு வாங்கிக்கிறோம். சரி சார், நல்ல மனுஷன், வடநாட்டுக்காராக இருந்தாலும் கலெக்டர்னால் கலெக்டர் தான். வந்தாங்க, உட்கார்ந்த உடனே 68 தினத்தந்தி பத்திரிக்கையில் வந்திருக்கு. பாதி இப்போ உருவம் விழுந்திருக்கு. அவங்க ஃபுல்லாக மேப்பை வச்சு பேசுகிறாங்க. எங்கள் தலைவராக இருந்த பெரியவர் என்ன பண்ணுறாரு, ரத்னப்பிள்ளை 900 வீடுன்ட்டார். 3000 வீடுன்னு சொல்கிறதுக்கு 900 வீடுன்ட்டார். அவங்க 900 வீடுன்னு சொன்னோன்னா 15,000 பேர் கணக்கு போட்டாங்க. அதில் கொஞ்சம் எழுதுனவங்க அங்கே மிஸ்டேக் அடித்தாங்க. அதை சரியாக திரும்ப ப்ரூவ் பண்ணுறதுக்குள்ளே கஷ்டமாக போச்சு. வந்து பார்த்தாங்க. அப்புறம் இந்த மூளைக்கு போனாங்க, அந்த மூளையை பார்த்தாங்க. எங்கே அந்த மாதா கோயிலுக்கு எய்த்தாப்பில். அங்கேருந்து திரும்ப இங்கே வந்தாங்க 1வது தெரு. இந்த ரத்தம்பிள்ளை வீட்டில் பூந்து பார்த்தாங்க. பூந்து பார்த்துட்டு குடிசையெல்லாம் பாருங்கள், அவங்களுக்கு ரொம்ப மூச்சு திணறல் ஆகிப்போச்சு. எழில்மிக்க நகரமாக்கி தேர்கிறோம். யார் மதியழகன் அன்றைக்கி சொன்னார், 68ஆம் தேதி 60 மாதம். அப்படி தான் சார். உடனே செஞ்சார்னா இல்லை, ஏதோ அதுதான் அதே எழில்மிக்க நகரமாக்கி தான் ஆக்கியாச்சு. இன்னும் சலுகைகள் தான் சரியாக கிடைக்கல. பட்டா இன்னும் கிடைக்கல. பட்டா இப்போ போட்டது
இப்போ அந்த பட்டா விஷயம் ஒன்று சொல்கிறேன். இதிலேருந்து அங்கே தெரியணும் அது எப்படி பண்ணாங்கன்னு. 31 தெரு அமைச்சு எல்லாத்துக்கும் கணக்கெடுத்து கலெக்டர் ஆஃபீஸில் இருக்குது. இந்த கோயிலை கட்டணும் அப்படின்றதுக்காக 8-1 செக்ஷனில் ஆக்ஷன் எடுத்துட்டான். யார்? ஒயர் லைன் பெரிய லைன் அது கீழே கட்டியிருந்ததுனால அந்த பிரிக்கலைன்னா 8-1 செக்ஷன் யார் போட்டாங்களோ அவங்க நடவடிக்கை. எனக்கு நையா பைசா கிடையாது. என்ன பண்ணுறதுன்னு திணறி போயிருந்தேன். அப்போது என்ன பண்ணேன், நான் அவங்கள்ட்டலாம் சொல்லிட்டேன், என்னால் முடியாது, நீங்கள்லாம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு. பழைய நிர்வாகங்களை சொன்னோம். நாங்கள் எடுத்து நல்லா செய்ய முடியாது, நீங்களாக செஞ்சுக்கோங்க. அதான் கோயிலை கட்டி 6 பேரும் சேர்ந்து கோயிலை கட்டினா அந்த மழை பெஞ்சு சொன்னேன், சொல்லிட்டேன். அதை நின்றுச்சு. அங்கே அவங்க ஆக்ஷன் எடுக்கணுன்னே ஒரு 10 பேர் சேர்ந்தாங்க. அந்த 10 பேரும் நானே நியமித்து அந்த 1ஆவதுல இடத்த பிடிச்சி, இப்போ இருக்கிற இடம் இருக்க அந்த இடத்த பிடிச்சி முனீஸ்வரர், அங்காளேஸ்வரி, காளியம்மன் இந்த 3 தெய்வங்களையும் போட்டு வணங்கி 1968ஆம் ஆண்டு ஒரு 15 பேர் தீ மிதிச்சாங்க. தீ மிதி ஆரம்பம். அப்போ அதுக்குன்னு விழா குழு அமைக்கிறது, அதுக்குன்னு அறங்காவலரை போடுறது, நாங்களாக போட்டுக்கிட்டு நாங்களாக வெள்ளஞ்சி ஓரளவு ஜாதி பிரிவு இல்லாமல் மத பிரிவு இல்லாமல் கொண்டு வந்து இன்றைக்கி இவ்வளவு சிறப்பாக இருக்குது. அப்படின்னா நாங்கள் பண்ண ஒற்றுமையினால தான் இன்றைக்கி இவ்வளோ சிறப்பாக இருக்குது. இன்றைக்கி அரசாங்க லெவலுக்கு போயிடுச்சு. ஒரு நேரம் தேர்தல் நடந்துச்சு. அந்த தேர்தலில் தனிப்பட்ட முறையில் 2 பேர் இந்த தெருவில் தான் அந்த கடைசியில் ஒரு படித்த பையனை வெட்டி குத்திட்டாங்க. விட்டு குத்திட்டு கொண்டுட்டாங்க. அந்த இதில் அங்கேருந்து அறநிலையத்துறை கமிஷனர் வந்தார், ராமச்சந்திரன் சொல்லி. அவர் என்னங்க கோயில் அரசாங்கம் எடுத்துக்கிற முடியுது, என்ன சொல்கிறீங்க, விழா நடத்தணும், அதிலேருந்து அரசாங்கம் எடுத்துக்கணும். அரசாங்கம் எடுத்ததுலேருந்து அதிலேருந்து உண்டியல் எடுத்துகிட்டு போகுது. அது எதுவும் உதவி பண்ணல. இதுவரையில் அரசாங்கம் எவ்வளோ செலவழித்தோம் அப்படின்னு செய்யலை. அத்தனையுமே நாங்களாக கட்டிக்கிட்டது, நாங்களாக பண்ணது. அதில் அறங்காவலராக அங்கே ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோவில் நானும் இருக்கேன். அப்பப்போ 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றுறது, அந்த மாத்திரை பேரெல்லாம் அதில் இருக்கும். அப்போட்டு நாங்களாக செஞ்சோம். அறநிலையத்துலேருந்து அறங்காவலருக்கு போடுங்கன்னு வந்துச்சு. போட்டாச்சு. கட்சி வந்துச்சு. எல்லாம் இருந்த இடம் கட்சி வந்தோடனே தூளாகிடுச்சு. இவங்க இஷ்டப்படிங்க நடத்துக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போது பெரிய அதிகாரி வந்தால் பார்க்கவும் மாட்டாங்க, சொல்லவும் மாட்டாங்க. யார் வந்தாலும் சொல்ல மாட்டாங்க. மினிஸ்டர் வந்தார், முதலமைச்சராக வந்தார். அவர் பார்த்தோன்னே அவரை நான் பார்த்தேன். அவர் 7 தரம் வந்தார். 7 தரம் பார்த்துருக்கேன். அப்புறம் வட்ட செயலாளர் போட்டாங்க, அது போட்டாங்க, இது போட்டாங்க. அவங்கவுங்களும் நான் எதுலேயுமே அந்த பொறுப்புகளுக்கு போட்டிடுறது வந்துடுவேன். ஒருத்தர் தேர்தலை வச்சே 5 பேர் போட்டிக்கிட்டாங்க. என் கூட வர முடியல. நான் தான் தலைவராக வந்தேன். இது வரைக்கும் 56 வருஷம் ஆச்சு. நான் தான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன். 101 வயசு நடக்குது. என்னை தான் தலைவராக வச்சுருக்காங்க. ஆனால் என் குடும்பத்தில் எல்லோரும் சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. நான் மட்டும் இருக்கிறேன்னா எனக்கு அந்த ஆண்டவன் என்ன செய்ய காத்திருக்கானோ தெரியல. அந்த ஏதுநாதர், பீடிகா முனீஸ்வரர், அல்லா எல்லோரும் சேர்ந்து எனக்கு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒற்றுமையாக இருக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு தடவை வந்தது வியாசாரப்பாடிக்கு, நம்ம சாராய வியாபாரிகள் தகராறு பண்ணி கடைசியில் ஊர் தகராறில் கொண்டாந்து விட்டு, அதில் அந்த அன்னைக்கு ஃபாதர் மந்தவாண்டி செஞ்சார், ஃபாதர் சலுசு இருந்தார். ஃபாதர் சலுசு கூட்டம் போட்டு அங்கே தான் அங்கே சங்கத்தில் ஒற்றுமைப்படுத்தி அனுப்பிச்சார். ஆனால் அவங்க யாரும் இங்கே உள்ளே வரமாட்டேன்ட்டாங்க. நாங்கள் அங்கே இங்கே போனோங்கெல்லாம். ஆனால் அந்த பக்கமெல்லாம் ஈட்டி வாழா எல்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் அவங்க சொல்லியிருக்கான். ஆனால் அதை செய்யலை. அவங்க யாரோ என்னத்தையே சொல்லியிருக்காங்க. அங்கே அவங்க இறங்கிட்டாங்க. அதோட அது அப்படி ஆகிப்போச்சு. ரெவன்யூ மினிஸ்டர் இருந்தார். அவர்கிட்ட சொல்லணும்னா அவர் உடனே இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னு பார்த்துட்டு, கலைஞருடைய ஜிஓ 72 போட்ட ஜிஓவை அவர்கிட்ட காட்டணுன்னு அந்த ஜிஓவை பார்த்துட்டு 72 கொடுத்தது நாட் எக்ஸீடிங் 3 cents. 1300 சதுரடிக்கு 200 சதுரடிக்கு தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்கு. இதை ஏன் கொடுக்காம வச்சுருக்காங்க அப்படின்னு. ஆனால் எம்ஜிஆர் வந்ததெல்லாம் சொல்லலாம். எம்ஜிஆர் வந்த பிறகு அவர் வந்தார் அடிக்கல் நாட்டு விழா. அப்போ பிடி சரஸ்வதி வந்தாங்க. பிடி சரஸ்வதி யாரை கூப்பிட்டு வந்தாங்க? ராம் கிங்கர்ன்றவரை டெல்லியிலேருந்து கூப்பிட்டு வந்தாங்க. டெல்லியிலேருந்து கூப்பிட்டு வந்தோன்னா நாங்கள் தான் அந்த ஆரிய சமாஜில் தான் கூட்டத்தை போட்டோம். இப்போ சாசனர்லேருந்து ஆள் வந்தாங்க. இவங்க ஏடிஎம்கே இந்த கட்சி ரீதியில் வந்திருக்காங்க சில பேர், நம்ம ஆளுங்க. அவங்கள்ட்ட சொல்லும்போது அப்போ அவங்க வந்தவர் ராம்கிங்கர் ஹிந்தி பேசுவார். இவங்க டிரான்ஸ்லேஷன் பண்ண ஆஃபீஸருங்க வேறு மாதிரி பண்ணாங்க. நான் பூந்தேன், பாபுஜி மேவி போடுவோங்க அப்படின்னு. போல கூப்பிட்டாரு. நாங்கள்லாம் பர்மாவிலேருந்து வந்தவங்க, எங்களுக்கு இந்த மாதிரி ஜீவ போட்டு உத்தரவு போட்டிருக்கு, அதை சரியாக செயல்படலை அதிகாரிகள். அதை நீங்கள் கொஞ்சம் ஐயா செய்யணும், சொல்லணும். என்ன செய்யணும்? தனி வீடு வேணும். சரி, தனி வீடு எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டெல்லாம் 8வது தெருவில் ஓட்டு வீடு ஒன்று கட்டிடுச்சு. அது 6000 ரூபா ஆச்சு.
4000 தான் இருக்குது எங்களுக்கு அகதி பணம். அது 6000 ஆச்சுன்னு சொல்லி, சரி அதுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போனார். அவர் சொல்லிட்டு போயிட்டார். அந்த நேரம் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி கிரவுண்டெல்லாம் காட்டி, இந்த பாருங்கள் அவங்க காரில் போவாங்க, நான் ஓடுவேன். ஓடி போய் காட்டி இந்த மாதிரி ஜனங்கள்லாம் ஓடியாருவாங்க. ஓடியாந்து போய் எல்லாம் கோரிக்கை வச்சு டெல்லியிலேருந்து வந்து அவர் பார்ப்பார். 2வது அடிக்கல் நாட்டு விழா சிக்கந்தர் பகத்து மறுவாழ்வுத்துறை அமைச்சர் அங்கே, அவரை கூட்டிகிட்டு வர்றாங்க. கூட்டிகிட்டு வந்தால் பிடி சரஸ்வதி கூப்பிட்டு வந்தாங்கன்னா எம்ஜிஆர் வர்றாரு. அப்போ ராமபத்திரன் எல்லாம் குடிசை மாற்று தலைவர்கள் எல்லாம் இருக்காங்க, எல்லாம் வர்றாங்க. எல்லாத்துக்கும் இந்த இதெல்லாம் தயார் பண்ணி வச்சுருந்தேன். அப்போது மேலே வரவேற்கும்போது கிரவுண்டை பார்த்தாரும் போது எம்ஜிஆர் இறங்கி, அந்த நேரம் சிக்கந்தர் பக்கத்து வரல. சிக்கந்தர் பக்கம் இங்கேன்னு இன்னும் வரல என்ன, சரி கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருந்தார். அதுக்கு முன்னாடி நானும் போயிட்டேன். சிக்கந்தர் பக்கத்து பின்னாடியே வந்துட்டார். இந்த கிரவுண்டை பார்த்துட்டு இங்கே வந்தாங்க. இங்கே மேடை போட்டுச்சு அப்போ கோயிலுக்கு முன்னாடி இந்த ரோடு இருக்க, இந்த ரோட்டுக்கிட்ட அங்கே ஏறிட்டாங்க. அவர் பின்னாடியே நான் போடுறேன். ரொம்ப பேர் ரோட்டில் விழுந்தான், காலில் விழுந்தான். மேலே ஏறிட்டார். மேலே ஏறி போய் உட்காந்து அப்போ துண்டு போடல. நான் எல்லாத்துக்கும் மாலை போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஆரிய சமாஜத்துலேருந்து ஒரு ஸ்கூல் பையன் ஆரிய சமாஜ் மூலமாக மாலை போடணுன்றதுக்காக கொடுத்து அமிச்சாங்க. அதை போட சொல்லி தூக்கியா அப்படின்னாரு. தூக்குனேன். அவனை தூக்க முடியல, அவனை தட்டி மாலை போட்டு வந்து வாழ்க அப்படின்னு சொல்லி, அப்புறம் சிக்கந்தர் பக்கத்து எல்லாத்துக்கும் வரிசையாக அந்தந்த கட்சிக்காரங்களை போட சொல்லிட்டு பிடி சரஸ்வதி எல்லாம் பேசுனாங்க. நானும் என்னை பேசினேன். நான் பேசினேன். நானும் இந்த மாதிரி குறைகளை சொன்னேன். சரி அடிக்கல் நாட்டு வச்சு உடனே இடங்களை அளந்து கொடுங்க. போகும்போது அண்ணா 1200 சரடி கொடுக்க சொல்லி கலைஞர் உத்தரவு போட்டிருக்காங்க. சரி சொல்கிறேன் அப்படின்னு. சரி அவரே எவ்வளோ பாசமாக இருக்கார் அப்படின்ட்டு கூடவே போய் அனுப்பிச்சு, அண்ணா அது சரியாகுமா? சரியாகும். நான் கூப்பிட்டதாக இந்த 1200 சரடி எப்படி வச்சுருக்காங்களோ அப்படி அளந்து கொடுங்க. அளந்து சரியாக போட்டோம். சரிவாக ஆரம்பிச்சிட்டாங்க. வீடு காண்ட்ராக்ட் எடுக்க மாட்டேங்கிறான். யாரும் எடுக்க மாட்டேங்குது. 6000 ரூபாய்க்கு யாரும் எடுக்க மாட்டேங்குது. அப்போது ஒரு ராமன்குட்டி காண்ட்ராக்ட் நான் கெஞ்சி கேட்டேன், அகதிகளுக்கியா எடுத்து கட்டி கொடு, அப்புறம் நீ அதிகமாக செலவாயிடுச்சுன்னு சொல்லி நாங்களும் சொல்கிறோம். அவன் பார்த்தா அந்த ஆள் கட்டியா 100 வீடு அந்த 1வது ஊர்லையும் 2வது ஊர்லையும் போட்டார். 55 வீட்டுக்கு கலந்து கட்டி போட்டார். அதோட மறு வீடுகளில் யார் எடுத்துச்சுன்னா யாரும் எடுத்து. அப்போவே நான் என்ன பிடி சரஸ்வதிட்ட போய், அம்மா வீடு எடுத்தேன், நான் கட்டுறேன்னு, நானே கட்டுறேன்னு. சும்மா என்ன பண்ணுறது, எதுவும் போயிடும் போட்டிருக்கு. அப்போ தான் டெல்லி இருக்கார். சிக்கந்தர் பக்கத்துக்கு வந்த உடனே அவருக்கு அந்த வீட்டெல்லாம் காமிச்சு, சரி அந்த இடத்துல அந்த ரோடு போட்டிருக்கும்போது இந்த புகை சிலிண்டர்களை கொட்டி புகையாக வருது, சிலிண்டர் மயமாக இருக்குது. துவா தக்கா அம்மளுக்குள்ளே ஏத்தா. சரி அவன் ஹிந்தியில் பேசினோன்னா அவன் கட்டி பிடிக்கான் அந்த ஆள். அவன் சொன்னா, இறைமணி எல்லாம் முடிஞ்சு வச்சுல்ல, விடுங்க அம்மா, இருங்கம்மா, உங்களுக்கு என்னவோ மரியாதை, மாலையை நம்மளுக்கு மாலையை வாங்கிட்டு வந்து மறைச்சிக்கிட்டே இருக்கிறான், ஒழிச்சு வைக்கிறான், கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டு ஆளுக்கு ஒரு மாலையை போட்டு, இப்போ உங்களுக்கு திருப்தி தானம்மா, இப்போ சந்தோஷம் பாருங்க அவங்களுக்கு கேளுங்க. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. இந்த அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஹிந்தியிலே பேசி இதுகளை சொன்ன உடனே அவங்கள அப்பப்போ சொல்லிக்கிறது. அப்போ நான் ரீஹபிலிட்டேஷன் மினிஸ்டர்னா போது அச்சது எங்களை நல்லா பார்க்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லணும். அந்த இதிலே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என் பேரில் எல்லா ஆஃபீஸர்களுக்கும் நல்ல பேர் வந்துச்சு. நல்லா யார்கிட்டையும் நிறையா பேச கிடையாது. அப்போது எம்ஜிஆர்கிட்ட, அண்ணா எனக்கு ஒரு வீடு வேணும்னா காட்டிருந்தேன்னா அருமையாக கட்டி கொடுத்துருப்பாரு. நான் அதெல்லாம் வச்சுக்கிறது இல்லை. என் பிள்ளைய ஒரு 5 பிள்ளைய ஒரு வீடு வேலை வாங்கி கொடுக்க அப்படின்னு இதெல்லாம் கேட்டுக்கிறதுல அந்த புத்தி வரல. அதோட இது வரைக்கும் இருந்து எல்லாத்துக்கும் செயல்பட்டாச்சு. இந்த பட்டா விஷயமா இப்போ அந்த இளங்கோ தம்பிக்கு கல்யாணம் நடக்கும்போது இந்த கோயிலில் தான் நடத்துகிறாங்க. இது போட்டிருக்காங்க. அப்போது ஸ்டாலின் தான் கொடுக்க வர்றாரு. இவர் கலைஞர் வருவார்னு நினச்சேன். அவன் வரல. ஸ்டாலின் வர்றாருன்னொன்னே அவர் வர்றாரு. நானும் மாவட்ட செயலாளர் இந்த புதுநகரில் இருக்கார் எம்கேபினார், அவர் எல்லாம் நிற்கிறோம் வரிசையில். வைக்கிற நினச்சா காரை நிறுத்திட்டு நான் மாலை போட்டேன். வட்ட செயலாளர்கிட்ட கேட்டார், இவர் யார்? எங்கள் பெரியப்பா அந்த ஊர் தலைவர். மாலையை வாங்கிட்டு மேலே போனார். நானும் மேலைக்கு போனேன். மேலைக்கு போகும்போது சொன்னார், கேட்டார். எல்லாம் வரிசையாக பாராட்டிட்டு அவர் பேச போகும்போது நான் பேசுங்கன்னார். அப்போது இவருக்கு இளைஞர் இதிலிருந்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் கொடுத்துருக்காங்க. ஸ்டாலின் உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவருடைய 40 ஆண்டு காலமாக நாங்கள் வாழ்கிறோம். 72 கலைஞர் உத்தரவு போட்ட உத்தரவை யாரும் ஏறிட்டு பார்ப்பதில்லை.
தாங்களாவது பாருங்கள் அவர்கிட்ட சொல்லி அவர்கிட்ட சொன்னோடனே எனக்கு இந்த இலாக்கா எனக்கு கிடையாது, இருந்தாலும் நான் என்னால் எடுத்த முயற்சி செய்வேன் அப்படின்ட்டு போனார். ஆனால் அதே முயற்சியை அவர் செய்தார். கணக்கெடுத்து எல்லாத்துக்கும் கொடுத்து வீடு கட்ட ஆரம்பித்தாச்சு. அவங்கவுங்களும் வீடு கட்டுங்கன்னா அனுமதி கொடுத்தாச்சு. அண்ணாடிஎம்கே பெரியது தான். அதுக்கு பின்னால் இந்த பணமெல்லாம் அது பட்டுவாடா அது பாட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்துச்சு. எல்லாம் 6000 ரூபா தான். அதுக்கு மேலே எங்கே ஒன்று 8,000 10,000 வருது வீடு. அப்போது சரின்னு இப்போ எங்களுக்கு பின்னால் வந்தவங்களில் ஒவ்வொருத்தராக இறந்து போகிறாங்க. இப்போ செயலாளராக இருந்த தமிழ்முத்து இந்த கோயிலை உருவாக்குனவர் என் கூட. அதில் அந்த காந்தி எல்லாம் போயிட்டான். ரங்கையா, சிங்காரம், கோபாலு எல்லாருமே இறந்துட்டாங்க. நான் ஒண்டி தான் இருக்கிறேன். இப்போ அதில் அரங்காவலில் போடல. இதை விழாக்குழு அரசாங்கம் நினைக்குது, அவங்க போடுறாங்க. போட்டால் அதில் வர்ற வருமானத்தை எடுத்துக்கிறாங்க. கணக்கு காட்டுறதுல உண்டியில் மட்டும் அவங்க எடுத்துகிட்டு போகிறது. கோயில் இப்போது எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறது நல்லா பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை எப்படி இருக்குது? அரசாங்கம் தான் அரசாங்கம் பண்ணுது. அரசாங்கம் அறநிலையத்துறை எடுத்த பிறகு அதுக்குள்ள பணம் வசூல் போகிறாங்களே தவிர அவங்க பணம் போட்டு செய்யலை. இப்போ சேகர்பாபு வந்த பிறகு நாங்கள் சொன்னோம், கும்பாபிஷேகம் நடத்தலை, பணம் இல்லை, அது கும்பாபிஷேகம் நடத்துங்க அப்படின்னு சொல்லி நான் நடத்திடுவோம்னு சொன்னார். அவரும் சொன்ன பாடு செஞ்ச பாடு இல்லை. வந்து 3 வருஷம் ஆகிப்போச்சு. இந்த பணங்க வருது, அதில் என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி வட்ட செயலாளரை கேட்போம்னா அதுவும் அவங்க கேட்க மாட்டேன்றாங்க. நம்ம கேட்டால் அவன் ஜனங்களுக்கும் அவனுங்களுக்கும் தகராறு ஏற்படும். இப்படி இப்போ இந்த சுப்பிரமணிய சுவாமி மண்டபத்தை ஈஓ மூலமாக கொடுங்கயான்னு கேட்டால் அவங்க கேஸ் போட்டிருக்காங்க. ஏன் கேஸ் போடலாம் விடலாமா? அரசாங்கத்துக்கு சொந்தமான தானே. நாங்கள் எதுவும் சொல்கிறது, ஏன்னா நம்ம செலவு பண்ண முடியாது அரசாங்கத்துக்குள்ள. நடக்கிறது நடக்கட்டும். சேகர்பாபு இப்போ வந்திருக்காரு, அவர் என்ன செய்யிருக்காருன்னு தெரில. அரங்காவலரெலாம் போடுறேன்னாங்க. இப்போ 2 வருஷத்துக்கு முன்னால் போடுறேன்னாங்க, போடல. இப்போ யார் இப்போ திருவிழா காலங்களில் விழா குழு அமைக்கும்போது அந்த வட்டச் செயலாளர் கூடுவார் கௌரவத்துக்கு, தலைவர்ன்றதுக்காக. போய் அந்த நடக்க முடியல, இருந்தாலும் அவனை போய் உட்காந்து காலையில் நடத்திட்டு வந்துடுறது. சாயங்காலம் கொடியேற்றுறதுக்கிட்டு போயிட்டு வந்துடுவேன். ஒன்றும் செய்ய முடியாது. அதுவும் 50 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. அதில் 360 பேர் பட்டாவை வந்து ஸ்டாலின் தான் காலேஜுக்கிட்ட வச்சு கொடுத்தாரு. 3000 பேர் கணக்கு. அந்த கணக்கில் வந்து தப்பான கணக்கு எடுத்திருக்காங்க. எப்படி தப்பான கணக்கு எடுத்துருக்காங்கன்னா 1500 வீடு, 2000 வீடு. அந்த 2000 வீட்டுக்கு பதில் 3000 பேர் கணக்கு எடுத்துட்டாங்க. எப்படின்னு சொன்னால் 1200 சதுரடி கணக்கு. ஆனால் 600 சதுரடி, 400 சதுரடி, 300 சதுரடி எல்லாம் கணக்கு போட்டு வாங்கிட்டாங்க. அந்த ரீதியில் தான் 3000 ரூபா வந்துருக்கு. 3000 வந்துருச்சு. அதை தப்பாக போன ஏடிஎம்கேல அவர் கொடுத்தாரு. ஏடிஎம்கேல இந்த பட்டா தப்புன்னு சொல்லலை, அதிகாரிகள் தான் சொல்கிறாங்களே தப்பு அப்படின்ட்டு. ஆனால் ரகசியமாக வாங்குறாங்க காசு. அதை யாரும் தடுக்கிறதில்ல, யாரும் பார்க்குறதில்ல. இன்னும் அந்த 360 பேருக்கு பாக்கி இருக்குது. அவங்க 360 பேரில் 70 பேரோ 80 பேரோ பணம் கட்ட வேண்டியிருக்கு. 1000, 2000, 10,000 சொல்லிட்டு. இந்த வீட்டுக்கெல்லாம் 3000 ரூபா. இந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு அது நம்ம வீடு 3000 ரூபா கட்டணும். அது கட்டினா தான் பட்டா விடும்னா அந்த லிஸ்ட்டாக இருக்கே தவிர அதை பற்றி சொன்னால் எடுத்துக்கிறது இல்லை. இந்த பட்டா ரிஜிஸ்டர் பண்ண போகிறாங்கல்ல, போகிறாங்க, விற்கக்கூடாது வாங்கக்கூடாது இருக்குது இந்த இடத்துல. அதை சரியான சட்டம் போட வேண்டாமா? அதுவும் போடுறதில்ல. அந்த ரிஜிஸ்டர் பண்ண விட்டுறது. அப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணுற இடத்துல என்ன நடக்குது எல்லாம் தெரியுது. இருந்தாலும் என்னத்தை போய் சொல்லி யார்கிட்ட சொல்லி அதை கேட்க போகிறாங்க? ஆல்டி சேவர்கிட்ட சொல்லி 360 பேருக்கு செய்யும் தலைவர் அப்படி தான் சொல்கிறாங்க. செய்கிறாங்க இல்லையே, செய்யணும்ல. இப்போ அந்த ரிப்போர்ட்டை அவர் ஸ்டாலின்கிட்ட வச்சோம்னா, அவர்கிட்ட வச்சா கூட தேர்தல் நேரத்தில் வந்து கேட்டார்ல, ஓட்டு கேட்டார்ல, இந்த இடத்துல அதை கொடுக்காத பேட்டுக்காக நான் கொடுக்க செய்வேன். வந்த பிறகு அதுவும் இப்போ சிஎம்மாவும் வந்துட்டார், கொடுக்கலையே. சிஎம்மா வந்த பிறகு ரெடி பார்க்கணும்ல. எனக்கு சில இடங்கள் வந்து ஞாபகத்துக்கு ரொட்டீனாக வர்றதில்ல. பேசிகிட்டு இருக்கும்போதே எம்ஜிஆரை விட்டேன், இடி ஸ்டாலினை விட்டேன், இப்படி விட்டுட்டு சொல்ல வேண்டியிருக்கு. ஆனால் நான் அங்கே நிர்வாகத்தில் இருக்கக்கிட்டு சொல்லிகிட்டு இருக்கிறேன். வேறு யார் சொல்லணும்னா சொல்லவே முடியாது. ஒரே ஒருத்தர் வேணுகோபால் கவிஞர் இருக்கார் 19 இன்னொருத்தர் கணபதின்னு இருக்கார். அவங்க 2 பேர் சொல்லலாம். வேறு யாரும் சொல்கிறதுக்கே இல்லை. எல்லாம் செத்துட்டாங்க. பூசாரிகளும் சரியாக கணக்கு போடுங்க, பாவம் சம்பளம் கொடுக்கும். அப்போ இப்போ இன்னைக்கு வரைக்குமே இங்கே பட்டா நிறையா பேருக்கு இல்லவே இல்லை. பட்டா இல்லை, ரொம்ப பேருக்கு இல்லை. 360 பேருக்கு. அதான் சொல்கிறேன்ல, 360 பேருக்கு வரல. இந்த 360 பேரில் 125 பேர் 70 பேரோ பணம் கட்ட வேண்டியிருக்கு. அந்த பணத்தையாவது வாங்கணும்ல, அதுவும் வாங்கலை. அந்த பட்டம் அங்கே இருக்குது. என்னென்னு கேட்டால் அரசாங்கம் எங்களுக்கு ஆர்டர் கொடுக்கும்.
அதில் இதில் மைதிலி ராஜேந்திரன் சொல்லி ஒரு அம்மா கலெக்டராக இருந்துச்சு. அந்த அம்மா கையெழுத்து போட மாட்டேங்குது. என்னதுக்கு போகணுன்னா பணத்தை வாங்க சொல்லி ஒரு லெட்டர் கொடுக்கல, என்ன பணத்தை கட்ட சொல்லி பட்டாவை கொடுத்துருக்கீங்க, அதை கொடுத்து கவுண்டரில் கொடுத்து காசை கொடுக்க கட்ட சொல்ல வேண்டியதானே, வர்ற காசை ஏன் விடுறீங்க, இப்போ 10 வருஷம் ஆச்சு விட்டீங்க, அப்படி விட்டு இல்லை பாருங்களேன். இப்போ 10 வருஷமாக அந்த பணம் என்ன ஆகும்? சொச்ச பேருக்கு பட்டா வரலையே. 3 நகர் இருக்கும், இந்திரா காந்தி நகர், சாஸ்திரி நகர், பக்தவச்சலம் காலனி, இந்த 3 நகருக்கும் வரல.